ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அந்த தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் அல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம இணைந்து இந்த யூடியூப் சேனலோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் இணைந்து தேவனோடு கூட ஆராதிக்கும்படி கேட்கிறேன். இன்றைக்கு நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆராதனை வேளையிலே விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் இணைந்து நம்ம இருந்த இடத்திலே கண்களை மூடி தேவனை கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்களோடு கூட இடைவிடுவார், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு நன்மை செய்வார். நன்றியோடு துதிக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நல்ல ஆண்டவர், அவர் நம்மளை காண்கிற தெய்வம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளை காண்கிறவர். அவர் நம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மளை காண்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆமா ஆண்டவரே, நீர் காண்கிற தெய்வம். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலியமாய் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற சிலரோடு கூட நீர் இடைபடுகிறீர். நீர் அவர்களை காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் ஆண்டவரே. அவர் பிள்ளைகளை காண்கிற தெய்வமாயிருக்கிறீர். அவர்கள் பிஸ்னஸை காண்கிற தெய்வமாயிருக்கிறீர். அவர்கள் செய்கிற ஊழியங்களை காண்கிற தெய்வமாயிருக்கிறீர். அவர்கள் செய்கிற தான தர்மங்களை நீர் காண்கிற தெய்வமாயிருக்கிறீர். அவர்கள் நடக்கிற பாதைகள்
பிள்ளைகளை நீர் காண்கிற தெய்வமாயிருக்கிறீர். அவர்களுக்கு நன்மை செய்கிறதிலே தகப்பனே நீர் சோர்ந்து போகாதவர்களாய் ஆண்டவரே அவர்கள் இருக்கும்படி நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நீர் காண்கிற தெய்வமாய், என் ஆண்டவர் காண்கிற தெய்வமாய், ஆண்டவரே நீர் காண்கிற தெய்வமாய் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேதனையோடு, தவிப்போடு, சஞ்சலத்தோடு, மனவேதனையோடு, வியாதியினாலும், வறுமையினாலும், தரித்திரத்தினாலும், கடன் பிரச்சனையினாலும், பிசாசு போராட்டத்தினாலும் ஆண்டவரே விடுதலை ஆகாதபடி போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை இவர்கள் மேல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அக்னியின் வல்லமை இவர்கள் மேல் இறங்கட்டும். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவீர்களாக. அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துவீராக. அவங்க கண்ணீரை, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமையின் வல்லமை இதை செய்யும்படி நான் ஆண்டவர் இந்த வேளையிலே ஆராதிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கரங்களை நீட்டுவீராக. ஆண்டவரே இதோ ஆண்டவரே அநேகரால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு சூழ்நிலைகள் எல்லாம் மாறின நிலைமையில் இருக்கிற சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் இந்த நாட்களில் உன்னை விடுதலையாக்குவார். இந்த செய்தி, இந்த வார்த்தை எப்பொழுது உங்கள் செவிகளில் எட்டப்படுகிறதோ அப்பொழுது ஒரு மகிமை, அந்த காண்கிற தெய்வத்தோட மகிமை, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உங்கள் மேல் பாய்ந்து செல்லும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. இரவெல்லாம் தூக்கம்ல, பிள்ளைகளை நினைத்து ஒரே கவலை, வாலிபர்களை நினைத்து ஒரே கவலை. பிள்ளைகள் ஆண்டவரை திருமணமாகாதிருக்கிறது என்று சொல்லி வருத்தப்படுகிற குடும்பம் உண்டு. ஆண்டவரை படிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே அப்பா போராடுகிற, ஆண்டவரை பொருளாதாரத்திலே ஆண்டவரை வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. இந்த நாட்களில் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக. இப்படிப்பட்ட குடும்பங்களிலே கர்த்தர் மனம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட குடும்பங்கள் மேல் தேவ வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்களாக. இந்த ஆராதனை வேளையிலே இப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் மேல் விடுதலை உண்டாவது இயேசுவின் நாமத்தினாலே. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தம்பி, தங்கச்சி, சகோதரனே, வாலிபர்களே, உங்க மேல ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்க பக்கத்துல ரிகபரா ஷியவன ஹந்தரபலரதனா ரிகம கர்த்தாவே நான் நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை கண்டு நான் அமிழ்ந்து போகாமல் அற்ப விசுவாசியாய் நான் இல்லாமல், சூழ்நிலை கண்டு நான் அமிழ்ந்து போகாமல் அற்ப விசுவாசியாய் நான் இல்லாமல் உம்மை நோக்கி நான் வருகிறேன். உம்மை நோக்கி நான் வருகிறேன். நீரே எந்தன் நம்பிக்கை, நீரே எந்தன் கோட்டை, நீரே எந்தன் துருகம், நீரே எந்தன் அடைக்கலம், நீரே எந்தன் கோட்டை, நீரே எந்தன் அடைக்கலம், நீரே எந்தன் நம்பிக்கை, நீரே என் தேவன், நீரே ஆனால் நான் வருகிறேன். நீரே ஆனால் நான் வருகிறேன். ஆமாண்டவரே, சூழ்நிலை கண்டு தோய்ந்து போகாமல், சூழ்நிலையை கண்டு கலங்கி போகாமல், சூழ்நிலைக்கு மாறாய் இந்த ஆராதனை வேளையில விடுதலை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த ஆராதனை வேளையில நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பூரண விடுதலையை கட்டளையிடுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு ஒருவர் விடுதலை கொடுக்க இருக்கிறார், எனக்கு ஒருவர் விடுதலை கொடுக்க இருக்கிறார். என்னை விடுவிக்க ஒருத்தர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார், என் சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார், என் சூழ்நிலை கடன் பாரங்களை மாற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இந்த நாட்களில் பெருகுவதாக, இந்த நாட்களில் பெருகுவதாக. லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற வயதானவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க இருதயத்தின் காயங்களை, இருதயத்தின் பாரங்களை, ஆண்டவரே அந்த தனிமையின் பாதையில் தவிக்கிறவர்களை ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக, நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக, அவர்களை நீர் பூரணமாய் சுகமாக்குவீராக. ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகட்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஆராதனையை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.